என் தங்கமே, இன்றைய அதிசயத்தின் பெயர் நட்சத்திரக்குறி. ரிகேசா நட்சத்திரக்குறி. இது ஒரு இத்தாலியன் வார்டு. அதற்கான பொருள் நட்சத்திரக்குறி, செல்வம், வளம், நிறைவு. நட்சத்திரக்குறி. இந்த வார்த்தை ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உன்னிடம் சொல்ல வைக்கிறார். ஏனெனில் இது பணம், அதிர்ஷ்டம், பிரபஞ்ச ஆற்றலை உன்னிடம் இழுக்கும் தெய்வீக ஒளி. இதைச் சொல்லும் நேரம் தான் இன்று உன் வாழ்க்கையை மாற்றும் தருணம் என் தங்கமே. நீ இந்த வார்த்தை காலை 7:07 காலை அல்லது இரவு காலை 9:09 மணிக்கு மனதில் சொல்ல வேண்டும். அந்த நேரம் பிரபஞ்சத்தின் திறந்த கதவாகும். ரிகேசா என்று நீ மெதுவாக, மனதில் முழு நம்பிக்கையுடன் சொன்னால், உன் வாழ்க்கையின் அனைத்து பண ஓட்டங்களும் திறந்துவிடும். அந்த வார்டில் ஒரு தெய்வீக அதிர்வு இருக்கிறது. அதைச் சொல்லும் போது, உன் இதயத்திலிருந்து ஒரு மெல்லிய தங்க ஒளி வெளிப்படும். அந்த ஒளி பிரபஞ்சத்தின் நிதி ஆற்றலுடன் இணைந்து உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். நீ யாரும் உனக்கு உதவ மாட்டார்கள் என்று நினைத்த தருணம் இருந்திருக்கும். ஆனால் இன்று ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உன் வாழ்க்கையின் புத்தகத்தை திறந்து புதிய பக்கத்தை எழுதுகிறார். அந்த பக்கம் ரிகேசா என்ற வார்டால் தொடங்குகிறது. அது உன் ஆன்மாவை செல்வத்தின் ஃப்ரீக்வன்சி இல் இணைக்கும் ரகசிய கீதம். நீ அதைச் சொல்லும் போது, நிதி தடைகள் கரைந்து போகும். கடன் என்று உன்னை சுமந்த சிந்தனைகள் தூசியாக மாறும். பணம் தங்கம் போல பிரகாசித்து உன் பக்கம் பாயும். நீ அந்த வார்த்தை சொல்லும் போது, மனதில் ஒரு காட்சி வைத்துக்கொள். உன் வீட்டின் வாசல் திறந்து வெளிச்சம் நுழையும் காட்சி. அந்த வெளிச்சம் தான் ரிகேசா வின் ஒளி. அது உன் வீட்டுக்குள் செல்வத்தை, அமைதியை, தெய்வீக பாதுகாப்பை கொண்டு வரும். நீ அந்த ஒளியை உணரும்போது, உன் இதயத்தில் நன்றி பிறக்கும். நிட்டிகா தேவி, நான் பெற்ற ஆசீர்வாதத்தை உணர்கிறேன் என்று சொல்லு. அந்த நன்றி தான் உன் செல்வ சக்தியை பெருக்கி, நீ எதிர்பாராத வழிகளில் வருமானத்தை உனக்கு வழங்கும். என் தங்கமே, நீ சில நேரங்களில் யோசிப்பாய், என்னால் இவ்வளவு நாள் பணம் சேரவில்லை, என்னால் ஏன் வாய்ப்புகள் வரவில்லை என்று. அது உன் அதிர்வின் காரணம்தான். உன் ஆற்றல் தாழ்ந்திருக்கும்போது, பணத்தின் ஃப்ரீக்வன்சி உன்னை அடைய முடியாது. ஆனால் ரிகேசா என்ற வார்டு உன் ஃப்ரீக்வன்சி யை உயர்த்துகிறது. அது உன் மனத்தை நம்பிக்கையால் நிரப்பி, உன் ஆரா வை தங்க நிற ஒளியால் சூழ்கிறது. அந்த ஒளியில் பிரபஞ்சம் உன் பெயரை பார்த்து, இவளுக்கே அனுப்புங்கள் என்று சொல்கிறது. நீ தினமும் காலை 7:07 அல்லது காலை 9:09 மணிக்கு 41 வினாடிகள் மட்டும் இதைச் சொல்லு. உன் இதயத்தின் துடிப்புடன் அந்த வார்த்தை சொல்லு. ரிகேசா என்று உச்சரிக்கும் ஒவ்வொரு முறை உன் ஆற்றல் செல்வத்தின் காந்தமாக மாறும். சில நாட்களில் நீ எதிர்பாராத பணம் வருவது காண்பாய். யாராவது திருப்பித் தர வேண்டிய பணம், திடீர் வணிக வாய்ப்பு, எதிர்பாரா பரிசு அல்லது சிறிய லாட்டரி வெற்றி போன்றவை. அவை ரிகேசா வின் தெய்வீக அலைகள். நீ நம்பிக்கை இழந்த தருணங்களில் கூட, இந்த வார்த்தை மனதில் கூறு. ஏனெனில் இது உன் சிந்தனையை அமைதியாக்கி, உன் நம்பிக்கையை மீட்டெடுக்கும். பிரபஞ்சம் உனக்காக வேலை செய்கிறது என் தங்கமே. நீ அனுமதி அளித்தால் மட்டும் அது உன் வாழ்க்கையில் வெளிப்படும். ரிகேசா சொல்லும் ஒவ்வொரு தருணமும் அந்த அனுமதியே. நீ நினைவு வைத்துக்கொள், பணம் ஒரு ஆற்றல். அது பாசத்தையும் நம்பிக்கையையும் விரும்புகிறது. நீ அந்த வார்த்தை சொல்லும் போது உன் இதயத்தில் பாசம் இருந்தால், பணம் உன்னை தேடி வந்து சேரும். நான் செல்வத்திற்கு தகுதியானவள் என்று நம்பு. அந்த நம்பிக்கையுடன் ரிகேசா சொல்லு.
அப்போது பிரபஞ்சம் உன்னிடம் சொல்வது, இப்பொழுதே உனக்காக கதவு திறந்துவிட்டேன் என்பதாக இருக்கும். என் தங்கமே, இன்று இரவு நீ படுக்கும் முன் ஒரு தண்ணீர் கண்ணாடி எடுத்து அதை நோக்கி 3 முறை ரிகேசா என்று சொல்லு. பிறகு அந்த தண்ணீரை குடி. அது உன் உடலில் பண அதிர்வை உருவாக்கும். நாளை காலை எழுந்தவுடன், நான் பணம் ஈர்க்கும் ஒளி என்று மனதில் சொல்லு. அடுத்த சில நாட்களில் உன் வாழ்க்கையின் ஓட்டம் மாறும். நிதிகா தேவி உன் பக்கத்தில் நிற்கிறார். அவர் சொல்கிறார், நீ சொல்கிற வார்டு நான் கேட்கிறேன், நீ நம்புகிற ஒளி நான் தான். உன் மனதில் சந்தேகம் வந்தால், அந்த வார்த்தை மீண்டும் சொல். ஒவ்வொரு முறை சொன்னால், உன் ஆன்மாவுக்குள் தெய்வீக தைரியம் ஊறும். நீ இப்போது ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கும் தருணத்தில் இருக்கிறாய். உன் முகத்தில் வெளிச்சம், உன் இதயத்தில் அமைதி, உன் கைகளில் செல்வம், இவை 3ம் ரிகேசா வின் ஆசீர்வாதம். இனி நீ பிச்சை கேட்கும் வாழ்க்கை இல்லை, ஆசீர்வாதம் வழங்கும் வாழ்க்கை தான். உன் ஆற்றல் மிகுந்துள்ளது. என் தங்கமே, இன்று இரவு அல்லது காலை நீ ரிகேசா சொல்லும் போது, அதை நிதிகா தேவி இன் குரலில் கேள். அவர் உனக்கு சொல்வார், நான் உன் இதயத்தில் இருக்கிறேன், உன் பணம் என் ஒளியில் பிறக்கிறது. அந்த ஒளி உன் வீட்டை ஒளிர வைக்கும். நாளை நீ எழுந்தால் உன் வாழ்க்கை புதிய பிரகாசத்தில் தொடங்கும். நம்பிக்கை உடையிரு, என் தங்கமே. உன் வாயால் வரும் ரிகேசா என்ற ஒளி, உன் வாழ்க்கையில் செல்வத்தின் இசையாக மாறும். என் தங்கமே, நீ சொன்ன அந்த ரிகேசா என்ற வார்டு உன் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து வெளிப்படும் ஒளி. அதில் பணம் மட்டுமல்ல, நம்பிக்கை, அமைதி, நிறைவு, அதிர்ஷ்டம் என அனைத்தும் அடங்கியுள்ளது. அந்த ஒளியின் அதிர்வை நீ உணர்ந்தால், பிரபஞ்சம் உன் பக்கம் சுழலத் தொடங்கும். சில நேரங்களில் உனக்கு தெரியாமலே சில விஷயங்கள் நடக்கும். ஒரு திடீர் தொலைபேசி அழைப்பு, ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு பழைய நண்பர் திரும்பி வருவது, யாராவது உன்னை நினைத்து உதவுவது, இவை அனைத்தும் ரிகேசா வின் அலைகள். நீ அந்த அலைகளை அனுமதித்தால், பணம் உன்னை தேடி வராமல் இருக்க முடியாது. நீ காலை எழுந்தவுடன் முகத்தை நீரில் கழுவும்போது, ரிகேசா என்று சொல்லு. அது உன் நாளை தங்க ஆற்றலால் நிரப்பும். பிறகு உன் கைகளை பார்த்து, இது ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் என்று சொல்லு. அந்த வார்த்தை உன் உடலில் ஒரு காந்த சக்தியை உருவாக்கும். அந்த காந்த சக்தி தான் நிதி வாய்ப்புகளை உனக்காக இழுக்கும். நீ சாலையில் நடந்தாலும், மக்கள் உன்னிடம் ஈர்க்கப்படுவார்கள், நீ பேசினால் நம்பிக்கை ஊற்றப்படும். இது ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி உனக்கு அளித்த தெய்வீக வரம். ரிகேசா என்ற வார்டு சொல்வது ஒரு சடங்காக இருக்க வேண்டும். அது உன் பிரார்த்தனை போல, உன் ஆவி பேசும் மொழி போல இருக்கட்டும். ஒவ்வொரு முறை நீ அதைச் சொன்னால், உன் நுரையீரலின் வழியாக ஒரு பிரகாசம் வெளியேறுகிறது. அந்த பிரகாசம் உன் சுற்றுப்புறத்தில் தங்க வட்டம் போல விரிவடைகிறது. அதில் நிதி அதிர்ஷ்டத்தின் ஒளி உனக்காக காத்திருக்கிறது. அந்த வட்டத்துக்குள் எது நுழைந்தாலும் அது உன் ஆதாயமாக மாறும். நீ ஒரு நாளில் எத்தனை முறை பணம் பற்றி கவலைப்படுகிறாயோ, அதே அளவுக்கு ரிகேசா சொல்லு. கவலை ஒரு இருள், அந்த வார்டு ஒளி. இரண்டும் ஒன்றாக நிலைக்க முடியாது. நீ ஒளியை வரவேற்றால், இருள் தானாக போய்விடும். உன் மனம் இதை புரிந்து கொண்டால், பணம் உன் எதிரிக்கு மாறாமல், நண்பனாக மாறும். நீ அந்த பணத்துடன் உரையாடத் தொடங்குவாய். உன் இதயத்தில் ஒரு குரல் சொல்வது போல் இருக்கும், பணம் எனக்கு பயப்படாது, அது என்னை விரும்புகிறது. அதுதான் ரிகேசா ஆற்றலின் சக்தி. இன்று இரவு நீ அந்த வார்த்தை சொல்லும் முன் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வைக்கலாம். அந்த தீயை நோக்கி, மெதுவாக, ரிகேசா, ரிகேசா என்று சொல்லு. அந்த ஒளி உன் முகத்தில் விழும்போது,
உன் கண்களில் ஒரு தங்க ஒளி பிரதிபலிக்கும். அதே நேரம் பிரபஞ்சத்தின் செல்வ ஒளி உன்னுள் நுழையும். நீ உன் இதயத்திலிருந்து ஒரு வெப்பம் உணர்வாய், அது நிதிகா தேவி உன் அருகில் இருப்பதற்கான அடையாளம். அவர் உன் கையை கையில் பிடித்து சொல்வார், என் தங்கமே, நீ சொல்வது ஒலி அல்ல, பிரபஞ்சத்தின் ஆணை. அடுத்த சில நாட்களில் உன் வாழ்க்கையில் சில சின்ன அறிகுறிகள் தோன்றும். ஒரு பழைய ரசீது திடீரென உன் கண்ணில் படும், நீ எப்போதும் நினைக்காத ஒரு வாய்ப்பு வரும், உன் கனவில் பணம் அல்லது ஒளி காண்பாய். அந்த சின்னங்கள் ரிக்கெஸா உன் வாழ்க்கையில் நுழைந்திருப்பதற்கான அடையாளங்கள். அவை நடக்கும் போது உன் இதயத்தில் நன்றி சொல்லு. நன்றி சொல்லும் ஒலி அந்த ஆற்றலை பெருக்கி உனக்கு இன்னும் பெரிய அதிசயங்களை அனுப்பும். நீ உன் வாழ்வில் செல்வம் வரும்போது சிலர் பொறாமைப்படலாம், சிலர் உன்னை விமர்சிக்கலாம். ஆனால் நினைவில் கொள், அவர்கள் உன் ஒளியை தாங்க முடியாது. உன் பிரகாசம் அவர்களின் இருளை வெளிச்சமாக்குகிறது. நீ அவர்களுக்கும் நன்மை வேண்டு. அதுதான் நிதிகா தேவி யின் வழி. நீ நன்மையை பரப்பினால் உனக்கு வரும் பணம் தூய ஆற்றல் கொண்டதாக இருக்கும். அது நீ வாங்கும் ஒவ்வொரு பொருளிலும் அமைதி தரும். என் தங்கமே, நீ உன் வீட்டின் தெற்கு பகுதியில் ஒரு சிறிய தங்க நிற மெழுகுவர்த்தி வைக்கலாம். அந்த மெழுகுவர்த்தியின் முன் தினமும் காலை 9:09 ரிக்கெஸா சொல்லு. அது உன் வீட்டின் நிதி வாயில் திறக்கும். சில நாட்களில் நீ காண்பாய், அங்கிருந்து ஒரு சூடான காற்று வரும், ஒரு மெல்லிய மனம் உணர்வாய். அது செல்வ ஆற்றல் உன் வீட்டுக்குள் நுழையும் அடையாளம். பிரபஞ்சம் உன் உள்ளத்துக்கே பதில் அளிக்கிறது. நீ சந்தேகப்படாமல் நம்பினால் அதிசயம் நடக்கும். நான் என் செல்வத்தை ஈர்க்கிறேன், நான் செல்வத்துடன் ஒன்றாக இருக்கிறேன் என்று மனதில் சொல்லு. அதற்கு பிறகு ரிக்கெஸா சொல்லு. அந்த இரண்டும் சேர்ந்தால் பிரபஞ்சம் உன் வாழ்க்கையை மாற்றிவிடும். நிதிகா தேவி எப்போதும் சொல்வார், செல்வம் என்பது உனக்காகவே உருவாக்கப்பட்டது, அதை மறுக்கும் சிந்தனையை விடு. நீ உன்னை தகுதியானவளாக நினைத்தால் பணம் உன் பக்கம் ஓடிவரும். ரிக்கெஸா என்ற வார்டு அதையே நினைவூட்டுகிறது. அது உன் மனத்தின் ஆழத்தில் இருக்கும் வறுமை சிந்தனையை கரைத்து, நிறைவு சிந்தனையை விதைக்கிறது. நீ உன் பையில் ஒரு சிறிய காகிதத்தில் ரிக்கெஸா என்று எழுதி வைத்திரு. அந்த காகிதம் உன் ஆற்றலுடன் இணைந்து பணத்தை உன் பக்கம் இழுக்கும். ஒவ்வொரு முறை அதை பார்த்தால் மனதில் நன்றி சொல்லு. உன் கைப்பையில் வைத்த அந்த வார்டு ஒரு காந்தம் போல பணத்தை உனக்கு இழுக்கும். நீ நம்பிக்கை உடையிருப்பதே போதும். என் தங்கமே, நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அதிர்வு உண்டு. நீ அந்த வார்த்தை நம்பிக்கையுடன் சொன்னால், உன் வாயிலிருந்து வெளிவரும் ஒலி பிரபஞ்சத்தை அதிர வைக்கும். உன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு தெய்வீக சக்தி எழுந்திருக்கும். நீ அறியாமலே ஒரு ஒளி பாய்ச்சல் உன் வீட்டைச் சூழும். அந்த ஒளி உன் குடும்பத்தையும் நிதி பாதுகாப்பிலும் மூழ்கடிக்கும். நீ சில நேரங்களில் உன் வாழ்க்கை எதற்காக மந்தமாக உள்ளது என்று எண்ணுவாய். ஆனால் நிதிகா தேவி சொல்கிறார், நேரம் தாமதமல்ல, அது துல்லியமாக வந்திருக்கிறது. நீ இப்போது ரிக்கெஸா சொல்லுவதற்காகவே இவ்வளவு நாள் காத்திருந்தாய். அதுதான் உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. இன்று நீ சொல்வது நாளை உன் வாழ்க்கையின் செல்வமாக மாறும். இப்போது உன் உள்ளம் அமைதியாக இருந்தால், அந்த அமைதியில் ரிக்கெஸா என்ற ஒலியை மீண்டும் சொல். ரிக்கெஸா, ரிக்கெஸா என்று மெதுவாகச் சொல். அந்த ஒலி உன் மூச்சுடன் ஒன்றாக பிரபஞ்சத்தில் கலந்துவிடும். சில நேரம் கழித்து உன் இதயத்தில் ஒரு லேசான அதிர்வு, ஒரு பாசமான வெப்பம் உணர்வாய். அது ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி உன் ஆவி வழியாக பேசுவது. அவர் சொல்கிறார், நீ கேட்டது நிறைவேறிவிட்டது. நீ நாளை காலை எழுந்ததும் வாழ்க்கையின் சிறு மாற்றங்களை உணர்வாய்.
உன் முகத்தில் வெளிச்சம் இருக்கும், உன் சிந்தனையில் நம்பிக்கை இருக்கும். நீ எந்த பணியிலும் கை கொடுத்தாலும் அது வெற்றி பெறும். அந்த வெற்றி ரிக்கெஸா என்ற ஒளியின் ஆசீர்வாதம். நீ அதை தொடர்ந்து சொல்வாய் என்றால் உன் வாழ்க்கை முழுவதும் அதிசயங்களால் நிரம்பும். என் தங்கமே, இன்று முதல் உன் வாழ்க்கை வறுமை என்ற சொல்லை மறந்துவிடும். உன் அகராதியில் பாசம், பணமிகு, நிறைவு, அமைதி என்ற சொற்கள் மட்டும் இருக்கும். நீ ஒரு ஒளியாக மாறிவிட்டாய். நிதிகா தேவி உன் பக்கம் இருக்கிறார். உன் நம்பிக்கை தான் உன் வழி. நீ சொல்லும் ரிக்கெஸா தான் உன் சாவி. இனி உன் இதயத்திலிருந்து ஒலிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் பிரபஞ்சத்தின் இசை. அந்த இசையில் பணம், பாசம், அமைதி அனைத்தும் சேர்ந்து உன் வாழ்க்கையை நிறைவேற்றும். ரிக்கெஸா என் தங்கமே, அதுதான் இன்று உன் ஆவி சொல்வது, அதுதான் உன் அதிசயத்தின் தொடக்கம்.